என்னங்க, ரெடி ஆயிட்டீங்களாங்க? ஆமாம், ரெடி ஆகிட்டோம்மா. என்னங்க, பாப்பாவை அப்படி காலேஜில் விட்டுட்டு போயிடுங்க. சரிம்மா. பாப்பா சாப்பிட்டாளா? ஆப்பா, சாப்பிட்றேன்ப்பா. சரிம்மா, வாம்மா கிளம்பலாம். ஏம்மா, உன் ஃப்ரெண்டு இன்னைக்கு லீவாம்மா? ஆமாப்பா, இன்னைக்கு லீவுப்பா. எக்ஸாம் எல்லாம் போயிட்டு இருக்காம்மா? இல்லைப்பா, அடுத்த வாரத்தில் தான்ப்பா. காலேஜ் எல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்காம்மா? ஆப்பா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லாதான்ப்பா இருக்கு. சரிம்மா, எதுவாக இருந்தாலும் அப்பா கிட்ட சொல்லணும், சரியா? சரிப்பா. யார் அந்த வண்டியில போறது? அம்மு, அவ ஊரை விட்டு ஓடிட்டா. எங்க போயிட்டா? ஏதோ கதை சொன்னாங்களே. சரி, பேசுவோம். அண்ணே, ஒரு நிமிஷம் இருங்கண்ணே. என்னம்மா? அம்மு தானே உன் கூட இருக்கா? அம்முதாம்மா. ஏன் கண்ணு தெரிய மாட்டிருக்கா என்ன? சும்மாதான். சரி, நான் கிளம்புகிறேன். என்னாச்சு உங்களுக்கு? அம்முவான்னு டவுட்டாக கேட்குறாங்க. அம்மா, கடைக்கு போயிட்டு போகலாமாம்மா? எதுக்குப்பா? நம்ம ஏதாவது ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் வாங்கி கொடுக்கலான்னுட்டு. அப்பா, இப்போ நான் ஸ்கூலுக்கா போகிறேன், காலேஜ் போகிறேன்ப்பா. ஸ்நாக்ஸ் எல்லாம் ஒன்றும் வேணாப்பா, கேன்டீன்லேயே வாங்கிக்கிறேன். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணீங்களாக்கா? இல்லை இல்லை, இப்போ தான் 2 நிமிஷம் தான் ஆச்சு. வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாமாக்கா? ஆமாம், இன்னைக்கு கிரவுண்ட் எத்தனை ரவுண்ட் அடிக்கணும் நம்ம? அக்கா, நேற்று முதல் நாள் 2 ரவுண்ட் அடித்தோம். இன்னைக்கு 2வது நாள் 5 ரவுண்ட் அடிக்கலாம்க்கா. சரி சரி. என்னக்கா, 2 பேர் வாக்கிங்கா இன்னைக்கு? ஆமாண்டா, 2 பேர் வாக்கிங் தான். இல்லை, நீங்கள் 2 பேர் காலேஜ்க்கா? ஆமாக்கா, காலேஜுக்கு தான்க்கா. காலேஜுக்கு போய் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் காலேஜ் போயிட்டுருக்கோம். உனக்கு ரொம்ப தாண்டா வாயி. காலேஜ் போய் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் காலேஜ் போறியா நீ? சின்ன பொண்ணு. என்னக்கா? எங்க பாரு, விக்கி தானே இருக்கான். ஓடி போயிட்டான்னு வந்து சொன்னால புழுக முட்டி நம்ம கிட்ட. ஆமாக்கா, அங்கே நிற்கிறது விக்கி தான். நீ ஏன் ஷாக் ஆகாம சாதாரண சொல்லிட்டு இருக்க? அந்த புழுகு முட்டியை சொன்னது நீங்கள் தான் நம்புனீங்க, நான் நம்பலையே. அதனால தான். ஆமாண்டி, அந்த புள்ளைய பத்தி நேற்று எல்லாம் பயங்கரமா இதோ தப்பு தப்பா பேசினாங்க. இன்னும் ஓடி போயிட்டா, கட்டி பிடிச்சிட்டா, அது இதுன்னு என்னென்ன பேச்சு சொல்லமோ எல்லாமே சொல்லி முடிச்சிட்டாங்கடி. பாவம் அந்த பிள்ளை. பாவம், அந்த விக்கி இங்கே தானே இருக்கான். ஏங்கா, ஒன்றா படித்தா பேசக்கூடாதுக்கா. சும்மா நீங்கள் பேசினா உடனே லவ் பண்ணுறாங்க, அது இதுன்னு தப்பு தப்பு எதுவும் சொல்கிறதாக்கா? ஆமாண்டி, லவ் பண்ண கூட தப்பு இல்லதான். அது எதுக்கு தேவையில்லாத இப்படி வதந்தி எல்லாம் பரப்புறாங்களோ தெரிய மாட்டிருக்கு. என்னக்கா, 2 பேர் ரொம்ப நேரமா பேசிட்டே இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை விக்கி. 2 நாளைக்கு முன்னாடி நீயும் அம்மும் காட்டுக்கு போகிற வழியில் மரத்துக்கிட்ட நின்று பேசிட்டு இருந்தீங்களாமே. அக்கா, மன்னிக்கணும். அவங்க 2 பேரும் கிடையாது, நானும் தான் நின்றுட்டு இருந்தேன். நாங்க 3 பேர் தான் பேசிட்டு இருந்தோம். காத்தியா சின்ன பொண்ணு, அந்த புழுகு முட்டை ஃபர்ஸ்ட் 2 பேரும் 3 பேரும் நின்னாங்க, நிக்கல, என்னென்னமோ கதை சொன்னா. இவங்க 3 பேரை தான் நின்று பேசிட்டு இருக்காங்க. அது வந்து ஊரெல்லாம் கதை கத்தி விட்டுட்டா. எனக்கு தெரியும் அவளை பற்றி. நல்லா புழுகு புழுகுன்னு புழுகிட்டே இருப்பா. அதனால தான் அவள் சொன்னது நான் நம்பவே இல்லை. அக்கா, அம்மு கிட்ட நின்று நான் லவ் பண்றேன்னு சொன்னது உண்மைதான். ஆனா வந்துட்டு அம்மு வந்து அதுக்கெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்ற மாதிரி பேசிட்டு போயிட்டா. தப்பா வேற எதுவுமே நடக்கலக்கா. சரி சரி, அம்மு கிட்ட எல்லாம் சொல்லாதீங்க. இந்த விஷயம் அவளுக்கு தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவா. அக்கா, லவ் பண்றது அவ்வளவு பெரிய குத்தமா என்ன? லவ் பண்ணுறதுல அவ்வளோ பெரிய குத்தம்லாம் எதுவும் இல்லைப்பா. இந்த வயசுல வர்றது எல்லாமே சகஜம்தான். படிச்சு முடிச்சு நீங்க ஒரு வேலைக்கு போறதுக்கு அப்புறம் உங்க வீட்டுல சொல்லி சந்தோஷமா கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழுங்க. சரிக்கா, தேங்க்ஸ்க்கா, நீங்களாச்சும் இப்படி பேசுனதுக்கு. வருண், கிளம்பலாமா? சரி விக்கி, கிளம்பலாமா? சரிக்கா, நாங்கள் 2 பேரும் கிளம்புறோம். பாய் வருண், பாய் விக்கி. பார்த்தீங்களாக்கா எப்படி பண்ணி வச்சிருக்காங்க? என்ன, வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? இப்போதான் சும்மா ஒரு 2 ரவுண்ட் அடிச்சிருக்கோம். ராஜி, அந்த பிள்ளைங்க மட்டும் என்ன சொன்னா நம்ம கிட்ட? அம்மாவும் வச்சும் ஊரை விட்டு ஓடி போயிட்டாங்க அப்படி இப்படின்னு நமக்கு சொன்னா. பார்த்தா காலையில காலேஜுக்கு அவங்க அப்பா கூட தான் போயிட்டு இருக்கா. ஆமாக்கா, வருணும் விக்கி இப்பதான் போனாங்க காலேஜுக்கு. அப்ப கூப்பிட்டு பேசும்போது தெரிஞ்சது எல்லாம் அந்த பிள்ளைங்க மட்டும் நம்ம கிட்ட போய் சொல்லியிருக்கா. அவங்க ஒன்றும் தனியா நின்றுலாம் பேசல. வருண், விக்கி, அம்மா 3 பேர் நின்று பேசிட்டு இருக்காங்களா. ஆனா வந்துட்டு அந்த பிள்ளைங்க மட்டும் நம்ம கிட்ட தப்பு தப்பா ஏதோ சொல்லி வச்சிருக்கா. அக்கா பாருங்கக்கா, இந்த புழுகு மூட்டி செய்யறதுக்கு நம்ம சும்மா விடக்கூடாதுக்கா. நம்ம எல்லாம் சேர்ந்து அவளுக்கு ஒரு நல்ல தண்டனை கொடுக்கணும்க்கா. ஆமா சின்ன பொண்ணு, நாம தான் செஞ்ச பாவத்துக்கு நாம தான் வேற செய்யணும். அவளை கூப்பிட்டு ஏதாச்சும் வான் பண்ணணும். இல்லைன்னு வச்சுக்கோ, நீ இது மாதிரி எல்லா பொண்ணுங்க போய் தப்பா சொல்லிட்டு தெரியவா. அக்கா, வான் பண்ணோன்னு சிம்பிளா சொல்லாதீங்கக்கா. அதுக்கு மேல பெரிய தண்டனை வாங்கி கொடுக்கணும். அந்த பாட்டியம்மா வர சொல்லுங்க. வர சொல்லிட்டு ஃபைனலாக கூப்பிட்டு எல்லாரும் ஊரையே வர வச்சு அவங்க இந்த கதை சொன்னாங்க, எல்லா ஊரையும் வர வச்சு மறுபடியும் இதே கதையை சொல்லுங்க. அக்கா, சின்ன பொண்ணு சொல்றதா சரிக்கா, எல்லாத்தையும் வர வைங்கக்கா. சரிம்மா, எல்லார்கிட்டையும் பேசுறேன் போயிட்டு. ஆமா, 80 பேர் எதுக்கு வர சொல்லிருக்கீங்க? என்ன விஷயம் இன்னைக்கு? புழுகு மூட்டை, உனக்கு தான் இன்னைக்கு விசேஷம். என்ன இவளுக்கு விசேஷமா? பூனை கழிச்சு நீ ஊர்ல இருக்கல, உனக்கு எதுவுமே தெரியாது. நீ அமைதியாரு. வளர்ந்த மாடு, உனக்கு மட்டும் எல்லாம் தெரியுமா? பூனை கழிச்சு வாய் மூடிட்டு இருந்துட்டு மூஞ்சிலே குத்திடுவேன். சரி சரி, எல்லாரும் அமைதியா இருங்க. பெரியம்மா, நான் என்ன சொன்னேன்னு தெரியல. வீட்டுல அவரை சொன்ன விஷயத்தெல்லாம் அவகிட்ட கேளுங்க. ஏம்மா செல்வி, நீக்கு என்ன சொன்னீங்க என்கிட்ட?
என்ன சொன்ன? அம்மும் வித்தியும் லவ் பண்றாங்க, ஊரை விட்டு ஓடிட்டாங்க அப்படிலாம் சொன்னேன். நிஜமாவே அவங்க ஊரை விட்டு ஓடிட்டாங்க அப்படித்தானே? நான் அப்படிதான் பேசிக்கிறாங்கன்னு சொன்னேன், ஓடிட்டாங்களா சொன்னேன். நல்லா விழுந்துச்சா? உனக்கு தேவை தாண்டி. இது பாருங்க, இது சொன்னது மட்டும் தப்பு கிடையாது, நம்மளது தப்பு இருக்கு. அது மட்டும் இல்லை, யார் என்ன சொன்னாலும் அப்படியே நம்பிட்டு நம்ம பேசக்கூடாது. இதுதான் நமக்கு ஒரு பாடமா எடுத்துக்கலாம். இப்பதான் நீங்க பெரிய மனுஷன் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. ஒருத்தரை பத்தி ஒருத்தர் இனிமே குறை சொல்றது தப்பு சொல்றத வச்சுக்காதீங்க. அவங்க வேலையை பாருங்க. சரி, எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. நான் செஞ்சது ரொம்ப பெரிய தப்பு தான். புழுகு மூட்டை, நீயாச்சும் புழுகாம இரு, சரியா? ஓ. சரி சரி, எல்லாரும் வீட்டுக்கு கிளம்புங்க. வருண், அம்மு என்னை பார்க்குறாளா? இல்ல விக்கி, அவன் போர்டை தான் பார்த்துட்டு இருக்கான். அப்பா, கிளாஸ் முடிஞ்சது. அம்மு, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன பிரியா, சொல்லு. ஒரு ஆண்டி எங்க வீட்டுக்கு வந்தாங்க. வந்துட்டு எங்க பாட்டி கிட்ட நீயும் விக்கியும் ஒரு காட்டு வழியா போற மரத்துக்கிட்ட நின்று பேசிட்டு இருக்கிறதாவும் கட்டி பிடிச்சிட்டு இருக்கீங்க, கிஸ் பண்றீங்கன்னு அப்புறம் உங்களை பத்தி தப்பு தப்பா சொல்லிட்டு இருந்தாங்க. யார் சொன்னாங்க? அந்த செல்வி அக்கான்னு சொல்லுவாங்கல்ல, அவங்கதான் வந்துட்டு அந்த ஆண்டி கிட்ட சொன்னாங்களாம். அந்த ஆண்டி வந்து எங்க பாட்டி கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. நீ நம்புறியா பிரியா? ஏய், உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? நான் பேசிட்டு இருந்ததால உண்மைதான் பிரியா. நானும் வருணும் விக்கியும் 3 பேர் தான் பேசிட்டு இருந்தோம். விக்கி வந்து எப்பவுமே லவ் ப்ரப்போஸ் பண்ற மாதிரி வந்து என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருந்தான். நான் வந்து பெருசா கண்டுக்கல. நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். விக்கி வந்து சொன்னான், நாளைக்கு இதே இடத்துக்கு வந்து என்கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணணும், பண்ணா கட்டி கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் வந்து நில்லு, அப்படி நின்னாவே நானே புரிஞ்சுக்குவேன், அப்படி ஒருவேளை வரலன்னா உன்னை லைஃப்ல எப்பவுமே நான் பார்க்க மாட்டேன்னு சொன்னேன். அதுக்கு நான் வந்துட்டு குட் பை சொல்லிட்டு போயிட்டேன். ஓ, விக்கி அதுக்கு தான் அந்த பக்கமே திரும்பாம இருக்கானா? ஆனா பிரியா, நான் அவன்கிட்ட அப்படி சொல்லிட்டு போயிட்டேன். ஆனா அவன் பேசினதே என் மைண்ட்ல வந்துட்டே இருக்கு. அவன் பார்க்க மாட்டேன்னு சொன்னதுலேருந்து தான் எனக்கு பயமா இருக்கு. அம்மு, அப்பதான் நீ லவ் பண்ண ஆரம்பிச்சிட்ட கரெக்டா? அது எனக்கு தெரியல விக்கி. அம்முவும் பிரியாவும் 1/2 மணி நேரமா பேசிட்டு இருக்காங்க. அது என்ன பேசுறாங்கன்னா தெரியல. விக்கி, ஏன் ஃபேஸ் வந்து இந்த பக்கம் திரும்ப மாதிரியே உட்காந்துட்டு இருக்க? அதுவா, அம்முக்கிட்ட நான் இனிமேல் உன் ஃபேஸை பார்க்க மாட்டேன்னு சொல்லியிருக்கல, அவன் பயமுறுத்தல சும்மா இரு கொஞ்ச நேரம். ஓ, நீ அப்படி வர. நடத்து விக்கி, நான் போயிட்டு கொஞ்ச நேரம் பிரியா கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். அவங்க என்ன பேசிக்கிறாங்க எதுன்னு தெரியல. பிரியா கிட்ட கேட்டா சொல்லிடுவா. நான் பேசிட்டு வரேன். பிரியா, ஊருக்குள்ள தப்பு தப்பா சொல்லியிருக்காங்க நீயே சொன்ன. எனக்கு எப்படி ஃபேஸ் காட்டுறது எல்லாருக்கிட்டையும்? எனக்கு அசிங்கமா இருக்கு பிரியா. உன்னை பத்தி தப்பா பேசினதெல்லாம் வாஸ்தவம் தான். ஆனா இன்னைக்கு என்ன தெரியுமா நடந்தது? அந்த செல்வி அக்கா வந்து பொய் தான் சொன்னாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. பயங்கரமா திட்டிருக்காங்க, அடிச்சிருக்காங்க வேற. இனிமே இப்படியெல்லாம் நடக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பத்தி நீ ஒன்றும் டென்ஷன் ஆகாத, சரியா? ரிலாக்ஸ் ஆயிரு. விக்கி என் கூட பேசுவானா மாட்டானா? அவன் என்னை பார்க்கவே மாட்டிருக்கான், இந்த பக்கம் திரும்பவே மாட்டிருக்கான். அவன் உன்னை பார்த்தா பார்க்கறான்னு திட்டுற, பார்க்கலன்னா பார்க்கலன்னு சொல்ற. உன்னால என்ன செய்யறதுன்னு தெரியல. பிரியா, பிரியா, ஒரு நிமிஷம் இங்க வா. என்ன வரும்? ப்ரொஃபசர் காளிதாஸ் சார் உன்னை கூப்பிட்டாரா? வா. பிரியா, நான் சும்மா தான் சொன்னேன். என்ன சொல்ற வரும்? இல்ல, அம்மா கிட்ட ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தியே, என்ன பேசிட்டு இருந்த? அதுவா, இந்த செல்வி அக்கா வந்துட்டு அம்மா பத்தி விக்கிய பத்தியும் தப்பு தப்பா ஊரெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்களா, அதை பத்தி சொல்லிட்டு இருந்தேன். ஐயோ பிரியா, சொன்னா வந்துட்டு அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணுவாள்ல, எதுக்காக சொன்னேன்? சொல்லாம இருக்கலாம்னு சொல்லிட்டு நானும் விக்கி 2 பேர் பிளான் பண்ணி அவளுக்கு எந்த விஷயமும் தெரியாம பார்த்துக்கிட்டு இருந்தோம். நீயே போய் உளறிட்டியா? ஐயோ, இது தெரியாம நான் வேற உளறி வச்சுட்டேனே. வரும், இதுக்கு காஃபி ஷாப் வர சொன்ன 2 பேரையும்? கிளாஸ்ல சரியா பேச முடியல, அதனாலதான். சரி, என்ன சொல்லு. சரி, அம்மா வேற ஏதாவது சொன்னாலா? வேற ஏதாவது சொன்னாலா? புரியலையே. நேற்று வந்து அம்மா எனக்கு ஃபோன் பண்ணா. வரும், எங்க இருக்க, என்ன பண்றேன்னு பேசிட்டு உடனே விக்கி இருக்கானா அவங்க கூட அப்படின்னு கேட்டா. சரி, இதனால என்ன? பைத்தியமே, நான் என்ன சொல்ல வரேனே புரியல உனக்கு. அம்முக்கு விக்கிய பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல வரேன். ஆமா, அம்முக்கு விக்கிய தான் பிடிச்சிருக்கு. இப்ப யாருலன்னு சொன்னா? என்னது, அம்முக்கு விக்கிய பிடிச்சிருக்கா? உனக்கு தெரியுமா?
அவளுக்கு பிடிச்சிருக்குன்றது எனக்கு தெரியும். ஆனா அவள் லவ் பண்றாளா இல்லையான்ட்டு அவளுக்கே தெரியாது. அது சரி. ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் பிடிச்சிருக்கு. மூஞ்ச பாரு, அந்த பக்கம் ஒருத்தர் இந்த பக்கம் ஒருத்தர் திருப்பி எப்படி உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் ஒன்ன சேர்த்து வைக்கிறது நம்ம ரெண்டு பேரோட பொறுப்பு. நீ என்ன சொல்ற? அப்போ வீட்டுல அடி வாங்கி வைக்கிறதுக்கு ரெடி ஆகிட்ட நீ. ஏன்பா ஃப்ரெண்ட்ஸ் நாம் தான் சேர்த்து வைக்கணும் அவங்கள. சரி சரி சரி. அவங்க ரெண்டு பேரும் இந்த டேபிள்ல உட்கார வச்சுட்டு நாம ரெண்டு பேரும் அந்த டேபிளுக்கு போயிடலாம். என்ன சொல்ற? சரி, நான் கூப்பிடுறேன் அம்முவை. அம்மு, இந்த டேபிள்ல வந்து உட்கார அம்மு. வர. விக்கி, வந்து இந்த டேபிள்ல உட்கார் விக்கி. ஏன் வருண்? ரியா போயிட்டு அம்முவை கூட்டிட்டு வரா. அதனால நீ வந்து அந்த டேபிள்ல உட்காந்து ரெண்டு பேரும் மனசை விட்டு பேசி ரெண்டு பேரும் ஒரு முடிவு எடுங்க. தேங்க்ஸ் வருண். முதல் தேங்க்ஸ் நீ பிரியா தான் சொல்லணும். சொல்லப்போனா ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ள தேங்க்ஸ் சொல்லக்கூடாது. ஓகேடா. அம்மு, நீ விக்கி காஃபி குடிச்சிட்டு இருங்க. நாங்கள் ரெண்டு பேரும் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறோம். பிரியா, நீ எங்கே இரு பிரியா. 10 நிமிஷம் தான் நான் வந்துடுறேன். சரியா? அது வரைக்கும் ரெண்டு பேரும் காஃபி குடிச்சிட்டு இருங்க. வரும். சரி, நீயே சிரிக்கியா? இல்ல அம்மு, அங்க வெளியே ஒரு ஷாப்புக்கு போகணும்னு சொல்லிட்டு இருக்கா பிரியா. அவளுக்கு தெரியாதா? போய் கூட்டிட்டு போய் காமிச்சிட்டு நான் சீக்கிரம் வந்துடுறேன். சரியா? சரி, சீக்கிரமா போயிட்டு வாங்க. நாம பேசுவோமா வேணாமா விக்கி கிட்ட? அவனே பேசிட்டோம்ல. பேசலாமா வேணாமா? ஏதாவது சொல்லிடுவாளோ? ஹாய் அம்மு. ஹாய் விக்கி. அம்மு, நான் உன்கிட்ட ஒன்று கேட்கணும். கேட்டா நீ கோச்சிக்க மாட்டல்ல? என்ன விக்கி? நான் கேட்கறது இருக்கட்டும். ஏன் ரொம்ப டல்லா இருக்க? நான் டல்லா இருக்கிறது காரணமே நீதான்டா. என்னமோ? ஒன்றும் இல்லை விக்கி. சரி, நான் உன்கிட்ட கேட்டேன்ல, அதை பத்தி நீ எதுவும் யோசிக்கலையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அண்ணா அர்த்தம். என்ன சொல்ற? ஊன்னு அர்த்தம்ன்ற என்னன்னு புரிய மாட்டிருக்கேன். பேசி ஒருத்தர் புரிஞ்சுக்குவாங்க. நம்ம பார்த்தா இதுங்க பேசுறத பார்த்தா ரெண்டுமே கடைசி வரைக்கும் இப்படியே தான் இருக்க போதுங்க. கரெக்டாக சொன்ன வரும். ரெண்டு பேருக்கு நடுவில் நாமளே போயிட்டு பேசி முடிவு பண்ணிடுவோம். வா. என்ன காஃபி கூட குடிக்கல, அப்படியே இருக்கு. ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தோம். ஆமாம், ரெண்டு பேரும் பயங்கரமாக பேசிக்கிட்டு இருந்தீங்க. நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். அப்புறம் நீங்கள் வெளியே ஷாப்பிங் போகலையா? ரெண்டு பேரும் மனசு விட்டு ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க. நான் பார்த்தா நீங்கள் ரெண்டு பேரும் பேசுறது பார்த்தா எனக்கு ஒன்றுமே விளங்கலை. அதனால நானே வந்துட்டேன். ஆமாம், அங்கேயே நல்லா தானே இருந்தது. ஏன் இங்கே கூப்பிட்டு வந்துட்டீங்க? அம்மா, அங்கே வாஸ்து சரியில்லை, அதனால தான். என்னது வாஸ்துவா? அதெல்லாம் சொன்னால் உங்களுக்கு புரியாது. சரி, என்ன புரியாது? எனக்கே புரியல. ஏன் கூப்பிட்டு வந்தீங்க? பிரியா, இவ்வளோ நாள் நான் வந்துட்டு உன்னை ரொம்ப பெரிய அறிவாளி புத்திசாலி நினைச்சேன். இப்போதான் புரிஞ்சுது இவங்களோட டீம்ல நீயும் ஒரு ஆளுன்ட்டு. சரி சரி, இங்க வந்துட்டு காரணம் என்ன சொல்லு. ஐயோ லூசு, அங்க வந்து பப்ளிக் எல்லாரும் மாத்தி மாத்தி டேபிள்ல உட்காருவாங்க. இங்க பிரைவசியா இருக்கு பாருங்க. இந்த டேபிள் புக் பண்ணிட்டோமா, இதுக்குள்ள யாரும் வரமாட்டாங்க. நம்ம ஜாலியா பேசலாம். ஓ அப்படியா? சரி சரி. அம்மு, விக்கி, ரெண்டு பேரும் நான் கேட்க கேள்விக்கு மனசு விட்டு பொய் இல்லாம உண்மையா பதில் சொல்லணும். சரியா? என்ன வரும் கேள்வி சொல்றேன். கேள்வி வரும். விக்கி, நீ அம்முவை லவ் பண்றதானே? எதுக்கு இந்த கேள்வி கேட்குற? உனக்கே தெரியும்ல. நான் கேட்டதுக்கு மட்டும் நீ கரெக்டா பதில் சொல்லு. ஆமா, லவ் பண்றேன், ரொம்ப ரொம்ப லவ் பண்றேன். அவ இல்லாம இருக்க முடியாது. அவ என்ன லவ் பண்ணாலும் சரி, லவ் பண்ணாலும் சரி, எப்பவுமே அவ மட்டும்தான் என் மைண்ட்ல இருப்பா, என் மனசுல இருப்பா. சூப்பர் விக்கி, சூப்பர். அம்மு, நீ விக்கியை லவ் பண்றியா இல்லையா? கரெக்டா சொல்லு. நான் விக்கியை லவ் பண்றேன்றது எனக்கே தெரியல. அவன் விக்கி என்னை பார்க்க மாட்டேன் பேச மாட்டேன்னு சொல்லும்போது தான் அவன் ஞாபகமாகவே இருந்தது. அப்போதான் புரிஞ்சுது நான் அவனை லவ் பண்ணுறேன்றது. அப்பா அடி, எப்படியோ ரெண்டு பேரும் மனசு விட்டு சொல்லிட்டீங்கல்ல, இது போதும்.